வாங்க மிஸ்டர் சாண்டகாட். நம்ம வணக்கம். மக்களோட இருக்கோம். என்ன அவசர அவசரமாக கால் பண்ணி ஒரு படத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டல. வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே கேட்கல. நீ என்ன சொன்ன திரும்பி சொல்லு. என்ன மூவி, என்ன கதை, எதை பற்றி பேச போகிறோம்? ஒரு ஒரு படம் வந்து கவிதையா இருந்தா எப்படி இருக்கும்? புரியாமல் இருக்கும். கவிதைனா புரியாதுல்ல மேக்ஸிமம். அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் புரியிற மாதிரி, எல்லாருக்கும் புரியிற மாதிரி. ஒரு கவிதைனா எப்படி? படிக்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும், ஒரு சந்தோஷம் இருக்கும், உனக்கு பிடிச்சவங்கள பற்றி நினச்சி பார்ப்ப. சின்ன லைன் ஆனால் அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது இயல்பான நடையில் ஒரு ஒரு மெட்டஃபர் வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும்ன்ற மூவியை கவிதைன்னு யாரும் சொல்லி நான் இது வரைக்கும் கேட்கல. அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை நீ ஓவராக ட்ரமடைஸ் பண்ணி சொல்கிறியா? இல்லை, அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். பட் என் பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. ஸோ எல்லா எல்லா ஏஜ் குரூப்பும் சரி, எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். லைட் ஹார்ட்டடாக, ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப மெச்சூர்டான கருத்துக்கள் நிறையா இருந்தது. ஒரு லைட் ஹார்ட்டடான மூவியில் எப்படி இவ்வளோ மெச்சூர்டான கருத்துக்கள் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு மணி இப்போ 1:40ங்கிறதுனால தூக்கமாக வருது. நான் இந்த ட்ரான்ஸ் நிலையில் தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இவ்வளோ நேரம் அந்த படம் வந்து ஒரு ட்ரீம், ஐ மீன் ஒரு கவிதை, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன்லாம் சொல்லிட்டு இருக்கல்ல. படம் பேர் ஒன்றும் சொல்லலை. என்ன படம் பேர்? எனக்கு ஒன்றும் தெரியல. 29 29. அது என்ன சம்மந்தமே இல்லாமல் 29? ஏஜ் ஒரு 29 வயசு. அப்படி தடுக்கி விழுந்தா 30ரா அங்கிள்ரா அப்படிங்கிற ஒரு 29 வயசு ஆள் தன்னோட லைஃப். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்கிள்லாம் 29 தாண்டினா அவங்க அங்கிள் கிடையாது. அதை முதல்ல இந்த சமூகம் ஏற்றுக்கணும். ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் சொல்கிறேன், ரியாலிட்டி 29 தாண்டினா அங்கிள் கிடையாது. ரோட்டில் கிரிக்கெட் சின்ன பசங்க விளையாடும் போது போய் குறுக்கால நில்லு, பால் உருண்டோம் கால் கிட்ட வரும். அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அங்கிள் அது பால் எடுத்துத்தாங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ தெரியும் நம்ம அங்கிளா இல்லையான்னு. இல்லையா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போ, அங்கே ஒரு குழந்தை வந்து சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கும், அது முன்னாடி போய் நில்லு. அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடல அங்கிள் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அதாவது இந்த கல்ச்சர் மாறி போச்சு. மாமா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அங்கே வராங்க மாமான்றதுலாம் போய் இப்போ அங்கிள் ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே. மாமா தானே, ரொம்ப ஆடாத கேமரா அது ஓகே. அப்படி பொட்டாட்டா உட்காந்துருக்குறேன் இந்த மாதிரி உட்காந்து. சரி, ஓகே. இது ஒரு லவ் ஃபிலிம் ஐ கெஸ். ஆஃப்கோர்ஸ் இது லவ் ஃபிலிம் தான். ஜிவிஎம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வேற மாதிரியான லவ் ஃபிலிம். என்ன லவ் மூவியில் டிஃப்ரெண்ட்னு எனக்கு புரியல. ஸோ உன்னோட முதல்ல லவ் மூவியோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. எனக்கு தெரியும், பட் அவங்களுக்கும் தெரியட்டும். உன்னோட லவ் மூவி டேஸ்ட் சொல்லி. அது மூவி என்னன்னா லைக் இஸ்பேட் ராஜா இதரானி பிடிக்கும், அதுக்கப்புறம் நீதானே என் பொன் வசந்தம் பிடிக்கும், அப்புறம் லவ்வர் மூவி பிடிக்கும், அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி பிடிக்கும். அந்த வரிசையில் 29ம் இடம்பெறுகிறது. ஏன் ராசா, இந்த மின்னலே இல்லைன்னா சீதாராம் அந்த படம்லாம் உங்களுக்கு லவ் மூவியா தெரியலையா? அதுவும் பிடிக்கும், அது லவ் மூவி தான். இப்போ அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, மின்னலே, சீதாராம் இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லும். ஒரு காதலன் எப்படி காதலியை அடைந்தான், அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை என்ன, அவங்களோட லவ் எபிசோட்ஸ் என்னென்ன, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். பட் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனாக ஒரு கேரக்டர் வந்து லவ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இல்லை லவ் வந்து அவங்க கேரக்டர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து வேறு மாதிரி கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்சன் கூட சேரும் போது இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன் ரியாலிட்டி நம்ம அதிகமாக டீல் பண்ணுறது அதோட தான், மோர் தென் இந்த லவ் ஸ்டோரி, பூ கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஃபேண்டசைஸ் பண்ணுற மொமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இன் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா லவ்னு வந்துட்டால் கேரக்டர் டு கேரக்டர் பேட்டில்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன விதம் சூப்பர். ஆனால் இந்த கேரக்டர், இந்த லவ் இந்த மாதிரி சொல்லும் போது அர்ஜுன் ரெட்டி சொன்னது என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா பர்சனலி அது எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, ஒரு பொண்ணு இல்லைன்றது இந்த எல்லா படமுமே ஒரு வயலேட்டடான மூவிஸ் தான். அதுலேயும் அர்ஜுன் ரெட்டி வந்து ரொம்ப அதை
எலிவேட் பண்ணி அவன் குடிச்சு அவன் என்னதான் கெரியரில் சூப்பராக இருந்தாலும் அவன் குடிச்சு அவன் உடம்ப அழிச்சிக்கிறது. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப வயலன்ஸாக தான் தெரிஞ்சே தவிர லவ் மூவியுமே எனக்கு தோணவே இல்லை. ஸோ இந்த மூவி அந்த மாதிரி தான் இருக்கும்னு வரியா? இல்ல நான் அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த மூவில வந்து வயலன்ஸோ, இல்ல ஓவர் இன்டிமசி சீனோ, இல்ல ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறதோ, அப்யூசிவ் வேர்ட்ஸோ அது எதுவுமே இருக்காது. இதெல்லாம் இல்லாம தான் வந்து இந்த படத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அர்ஜுன் ரெட்டி எனக்கு பர்சனலா சில ரீசன்ஸ்க்காக பிடிக்கும். பட் அ இந்த மாரி வயலன்ஸ வந்து குளோரிஃபை பண்றது வந்து தப்பா, கரெக்ட்டான்னு கேட்டா, அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேக்ஸிமம். ஏன்னா, அத பார்த்து வந்து ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுறாங்களான்னு கேட்டா, ஆஃப்கோர்ஸ் நெறைய பேர் ஆகுறாங்க. ஒரு யங் ஏஜ் கப்புலா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அரகன்ட்டா பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், பையன் வந்து கோவப்பட்டானா வந்து அந்த பொண்ண அடிக்கிறதோ, இல்ல வந்து ஏதாவது வெக்ஸ் ஆயிட்டா உடனே ஒரு சிகரெட் எடுத்து போடும்போது, அவன் மைண்ட்ல என்ன ஒரு அர்ஜுன் ரெட்டி பிஜிஎம் தான் ஓடிட்டுருக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து மூவி. அதில் அர்ஜுன் ரெட்டி, லவ்வர் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து அதை எடுத்துக்கிறான். தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆக்சுவலி இந்த மூவில வந்து ஒரு மெசேஜ் இருக்கு. நான் லவ் ஸ்டோரி. ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, நம்ம பொறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன வந்து நம்ம தேடணும். அந்த பயணத்த நோக்கி நம்ம போணும். ஸோ அந்த மெசேஜ் தான் இந்த மூவில வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ லவ் பர்பஸ் இல்லையா? நான் இவ்வளோ நாள் அதான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோவும் அதான் நெனச்சிட்டு இருந்தாரு அந்த கதையில. அ என்னன்னா, இதுல ஒரு ஒரு சீன் அது வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. நம் நம்ம லைஃப் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, இவள இவ இவ இவள அடையிறது தான் நம்மளோட லைஃப் கோலே இல்ல அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கான். உண்மை. நானுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்னையுமே நான் வச்சு பார்க்கும்போது ஒரு லவ் பண்ணிட்டோம். ஒரு மேரேஜ் பண்ணிட்டோம். அவ்வளதான் முடிஞ்சிச்சு. லைஃப் முடிஞ்சிச்சு. நம்ம சூப்பர். ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு தாட் தான் இருக்கு. இது ஒரு டிஃபரண்டான ஒப்பீனியன் குடுக்குது. ம். நெறைய மூவிஸ் இப்ப அதான் அந்த மாரி ஒரு இந்த மூவியே தாட் கிடையாது. ஆக்சுவலி ரியலைஸ் பண்றது ஹாண்டிங்கா இருக்கிறத விட, என்ன ஏஜ்ல நம்ம ரியலைஸ் பண்றோம்ங்கிறது தான் ரொம்ப ஹாண்டடான விஷயமே. அதனால தான் ஒரு 29 போல இருக்கு. ஒரு 24 வயசு பையன் இத வந்து ரியலைஸ் பண்ணான்னா, ஹி ஹேஸ் சம் டைம். ஒரு 24 வயசுல ரியலைஸ் பண்ணும்போது, ஒரு 27 வயசு, 28 வயசுல வந்து ஹி கேன் அச்சீவ் சம்திங். அஃப்கோர்ஸ் ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். வி கேன் அச்சீவ் எனிதிங் அட் எனி டைம். பட் ஸ்டில் அவனுக்கு 29 வயசு. அவ 21 வயசுல வந்து நான் ஐஏஎஸ் ஆவணுன்றா. அவ 22, 23 வரைக்கும் ட்ரை பண்ணா கூட ஷி ஹேஸ் ஹர் டைம். ஸோ, இவன் வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து எனக்கு 34 வயசு ஆயிடும். 33 வயசு ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு அது பயங்கர ஹாண்டிங்கா இருக்கு. அ அவளுக்கு டைம் இருக்கு, ஏஜ் இருக்கு. அவ அவ இன்னும் கடந்து போறாங்கிறப்ப, இவன் அவள பார்க்கும்போது இப்படி மேல பார்க்குறான். இவன் அப்படியே கீழ போயிட்டே இருக்கான். மியூசிக் எப்படி இருக்கு? ஆ மியூசிக் வந்து செம்மையா இருந்துச்சு. இல்ல டூ பி ஃபிராங்க் என்ன சொல்லணும்னா, நான் படம் பார்க்கும்போது மியூசிக்ன்னு ஒண்ணு இருந்ததே எனக்கு தெர்ல. ஏன்னா, அது வந்து படத்தோட ரொம்ப ஒட்டி இருந்துச்சு. இப்ப எப்படி ஒரு ஷாய் அபியங்கர் படம் வந்து இப்ப கருப்பு மூவி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஷாய் அபியங்கர் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிட்டாரு. ம். அப்படியே படமே வந்து அவரால தான் வந்து பயங்கரமா ஓடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வராங்கன்னா வந்து, படத்துல வந்து சீன்ஸ் ஓடிட்டு இருக்கிறத தாண்டி மியூசிக் வந்து ஹைலைட் பண்ணி தூக்கி காமிக்குது. ஹைலைட் பண்ணுது மியூசிக் ம். வந்து உனக்கு. இது எப்படின்னா, ஒரு மியூசிக்க இருக்கிறதே தெரியாம படத்துக்குள்ள அப்படியே பெனன்ட்ரேட் ஆகி அதுக்குள்ள போகுது. ஸோ இது 2மே 2 எக்ஸ்ட்ரீம். இதுவும் கஷ்டம், அது பண்றதும் கஷ்டம். ம். புரியுது. ம். அததான் சொல்ல வந்தேன். அந்த ஸோ 2 விதத்துல இது ஒரு நல்ல விதமான ஆமா. சூப்பரா மியூசிக் செம்மையா போட்டிருக்காரு. ஷான் ஷான் ரொனால்ட். இந்த கலர்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா, ஒரு மூவி வந்து என்ன தீம்ல இருந்தாலும், கதை என்ன இருந்தாலும், ஒரு கலர் பேலட் வச்சு தான் அவங்க வந்து நம்ம அத முடிவு பண்ணிப்போம். கலர் கலர் பேலட். ம். இல்ல கலர் பேலட் பத்தி இப்பதான் அத பத்திலாம் கொஞ்சம் கலர்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கேன். ம். ஸோ, ஏன்னா ஒரு கலர் வந்து நம்ம மைண்ட் செட்ட பேட்ட நல்ல எக்ஸாம்பிள் வந்து பேட்ட மூவில வந்து கலர வச்சு செம்மையா பண்ணியிருப்பாரு. பேட்டையில இருந்தது பேசிக் கலர்ஸ் தான். இல்ல பேசிக் கலர்ஸ் தான். ஆனா அந்த மூட் செட் என்ன மாரி சிம்பிளா சொல்றேன்ப்பா. ம். அந்த மூட் செட் பண்றதுக்கு, அந்த டிரான்சிஷனுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த மாரி இதுல கலர்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா, அர்ஜுன் இதுல ரெட்டிலாம் போனா ஹார்டா மேக்ஸி இருக்கும்ல. அந்த மாரி சொல்ல வரேன். இதுல மேக்ஸிமம் கலர் கோடு பார்த்தோன்னா வந்து டீல், டர்க்கிஷ், நேவி, அதுக்கப்புறம் வார்ம் கலர்ஸு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீல், டர்க்கிஷ்லாம் வந்து பார்த்தோன்னா உனக்கு
அதான் ஒரு மாரி காம்னஸ் குடுக்குறது. அப்புறம் ஒரு டிட்டாச்மென்ட் குடுக்கும். டிட்டாச்மென்ட் இன் த சென்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளிய வந்தா எப்படி இருக்கும்? உனக்கு இந்த அந்த உனக்கு ஒரு தனியா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான வியூ குடுக்கும். ஒரு தெளிவு குடுக்கும். அந்த மாரியான கலர் டோன்ஸ் தான் ஃபுல்லா அதிகமா யூஸ் அதான் பண்ணுவேன். நீ சொன்ன மாரி மைல்டா அதாவது ஒரு மைண்ட போட்டு ரஷ் பண்ணாம, ஒரு காமா அத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி குடுக்கும்னு சொல்ல வர. ஆமா. இத வேற ஏதாவது நீ ஏதாவது அடிஷனலா என்ன கருத்து சொல்லணும்? அதாவது இந்த மூவிய பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஒண்ணும் ப்ரமோஷன் வீடியோ பண்ணல. ம். பட் உனக்கு பெர்சனலா ப்ரமோட் பண்ணணும்னா, எத சொல்லி இத ப்ரமோட் பண்ணுவ? யாரும் நம்மளுக்கு எதுவும் பே பண்ண போறதில்ல. ஏன்? ஆல்ரெடி நீ சொன்ன விஷயம் எல்லாமே வந்து இவ்ளோ நாளா அதானே சொல்லிட்டு இருக்க. அதுதான் சொல்ல வரேன். இது எந்த மாரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்? எந்த மாரி விஷயத்த கன்வே ஆகும்? அப்படின்றதுக்காக கேட்க வரேன் இத. அதான் நான் சொன்ன மாரி ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்க கூட பார்க்கலாம். ஆ ஏன் சின்ன பசங்க கூட பார்க்கலான்னா வந்து லவ்னா இதுதான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நெறைய பேருக்கு. இதில வந்து லவ்வ தாண்டின சில விஷயங்கள் இருக்கு. ஆம் அது ஒரு சீன்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயினுக்குள்ள ஒரு ஒரு இன்டிமசி சீனுக்கு அப்புறம். ஆ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா வந்து ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும். நீ ஒரு ஒரு பொண்ண பார்க்குற. அந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கு. அந்த பொண்ண வந்து வர்ணிக்கிற, அதுக்கப்புறம் வந்து கைய புடிக்கிற, அப்புறம் வந்து ரோஸ் குடுக்குற, வெளிய கூட்டிட்டு போற, இம்ப்ரெஸ் பண்ற, எல்லாம் பண்ணி அல்டிமேட் கோல் வந்து உ ஒரு கிஸ் பண்றதோ, ஒரு ஹக் பண்றதோ, கூட இன்டிமேட்டடா ம் இருக்கிறதோ. எல்லாமே மேட்டருக்காண்டி தானே அப்படிங்கிற மாரி அ அல்டிமேட்டா அதுதான். நீ அதுக்காக தான் நீ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவுற. அந்த உண்ம. எக்ஸைட்மென்ட் ஒரு ஒரு பசங்ககிட்டயும், ஒரு பொண்ணுங்கிட்டயும் இருக்கிற எக்ஸைட்மென்ட் வந்து அல்டிமேட் கோல் வந்து அந்த ஒரு செக்ஸ் லைஃப்ப வந்து டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இவ்வளோ தானடா உனக்கு இத குடுத்துடுறேன். இதுக்கப்புறம் நீ வந்து உன் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணு. அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா செம்மையா சொல்லியிருப்பா. லைக் அவங்களுக்குள்ள இருக்க அந்த க்ளோஸ்னஸ் ஆன மொமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவ அழகா சொல்லுவா. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண என்னதான் வந்து நீ ஒரு கவிதை, நீ ஒரு மான்குட்டி அது இதுன்னுலாம் வர்ணிச்சாலும், நான் ஒரு பொண்ணு. அதே மாரி பையனையும் வந்து நீ ஒரு அடங்காத காளை, வீரன், சூரன், நெருப்பு அப்படி இப்படின்லாம் வர்ணிச்சாலும், நீ ஒரு பையன் அவ்வளோதான். பட் இத தாண்டி நம்ம யாருன்னு டிஃபைன் பண்றது, நம்ம வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ற விஷயம் தான். ஸோ உனக்குன்னு ஒரு கோல்ஸ தேடிக்கோ. எதையாவது லைஃப்ல அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஓகே. லைஃபோட பர்ப்பஸ் லவ் கிடையாது. அதாவது ஒன் ஆஃப் த பாதையில இருக்கிற ஒரு விஷயம் தான் லவ். லவ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபியூவல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அது நம்ம எப்படி அத யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஃபியூவல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் லவ். அத லஸ்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து மோட்டிவேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, கடைசியா ஏதாவது சொல்லணுமா? கடைசியா என்னது? சாப்பிடுங்க, தூங்குங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, தெம்பா இருங்கோ. சந்தோஷமா இருங்க. சாண்டா சொன்ன மாரி அத ஃபியூயலா எடுத்துக்கிட்டு நல்ல வழியில நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? முடிச்சுப்போமா? என்னத்த யூஸ் பண்ண போற? லவ்வ ஃபியூயலா யூஸ் பண்ணி உன் பர்ப்பஸ கண்டுபிடிச்சு வாழுங்க. லவ்வ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படி சொல்றேன்.